Hi, hello my dear friends. நான் உங்க ஹக்கீம் MBBS student at மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் இந்த வீடியோல நம்ம லாஸ்ட் 1 month ஸ்டடி பிளான் ஃபார் NEET 2022 என்ன அப்படிங்கறத பத்தி டீடைல்டா வந்து பார்த்தா பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து பார்த்தா பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி பார்க்கலாம். ஸோ அதில் நான் 2 கேட்டகரியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் இப்போ தான் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீட் எக்ஸாமுக்கு வந்து ஆஃப்டர் 12th போர்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இப்போ தான் உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா பயாலஜி தான். ஸோ பயாலஜியை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமமாக படிக்க முடியுமோ, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பயாலஜியை கம்ப்ளீட்டாக படிச்சு முடிச்சிட முடியும் இந்த 1 month வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் டைம்ல. ஸோ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீட் எக்ஸாம் எழுதுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12th பயாலஜி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முடிக்க முடிஞ்சு. ஏன்னா 12th NCERT பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியர் தென் வந்து பார்த்தீங்கன்னா 11th NCERT பயாலஜி. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் 12th பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஸோ அதே தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ பயாலஜியை படிங்க 11th and 12th. ஸோ அதை கம்ப்ளீட்டாக வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, கன்ஃபார்மாக முடிக்க முடியும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. தென் அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் MCQs, அது வந்து ரிப்பீட்டடா இருக்கும் பாத்தீங்களா MCQs, அந்த MCQs வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். நீங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில ஒரு டீசென்ட்டான மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். நான் சும்மா தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस மட்டுமே நல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-80 மார்க்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில ஒரு 70-80 மார்க்ஸ் அப்படிங்கிறது எளிதா வந்து ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். சோ இப்போ அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா வரும். நான் ஃப்ரெஷரா இருக்கேன், இப்பதான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றேன். இந்த 1 month நான் படிச்சால் மட்டும், இப்ப நீங்க சொன்ன மாதிரி படிச்சா மட்டுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல MBBS சீட் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ கண்டிப்பா ப்ரீவியஸாவே வந்து பார்த்தா நம்ம கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணாம இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கன்ஃபார்மா நமக்கு வந்து ஒரு பெரிய மார்க்லாம் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியாது. ஆனா அதே சமயத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமையும் இருந்திடக்கூடாது. ஸோ நீட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு, அப்ளிகேஷன் போட்டாச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து பார்த்தா அந்த எக்ஸாமை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடணும். ஸோ அதுக்கு நீங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி படிச்சீங்க அப்படின்னா பயாலஜியை ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் முடிச்சுட்டு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய PYQs மட்டுமே நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா 400+ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நமக்கு சீட் கிடைக்காட்டியும் ஒரு நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்றப்ப நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணலாம், நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ அண்ட் இது இந்த மோட்டிவேஷன் எதனால வருது அப்படின்னா, உங்களை நீங்களே வந்து நம்புறீங்க. ஓகே, என்னால இவ்வளவு மார்க் வந்து என்னால எடுத்திருக்கேன். சோ கன்ஃபார்மா நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணா நான் நல்ல மார்க் வாங்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கை யாரும் உங்களுக்கு கொடுக்க தேவையில்ல, உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணீங்கன்னா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் மேக்ஸிமம் எஃபோர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி போடுங்க. பயாலஜியை கம்ப்ளீட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா முடிங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில PYQஸ்க்கு வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிச்சீங்கன்னா 400+ மார்க்ஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கே அந்த மோட்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா வரும். அண்ட் சோ இப்போ கிராஷ் கோர்ஸ் போலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க என்கிட்ட. ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. கண்டிப்பா வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து கிராஷ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போலாம். அண்ட் நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீட் கிடைக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஸோ கண்டிப்பா நீங்க முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஓரளவுக்கு நல்லாவே டீசென்டாவே ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 1 monthல இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பயாலஜி நீங்க கம்ப்ளீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க. ஸோ உங்களால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னாலும் கூட பயாலஜியை நீங்க 360 அவுட் ஆஃப் 360 வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா. ஸோ அதனால வந்து பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா படிங்க, நிறைய வந்து MCQs வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்க. MTG NEET கைட் ஃபார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதான் நான் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய புக்கு. ஸோ இந்த புக்ஸ்க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், வேணா செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டர்ஸ். ஸோ ரிப்பீட்டர்ஸ் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ நீ இந்த ஃபைனல் மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ரிவிஷன் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ நீங்க ரிவைஸ் பண்ணாம மட்டும் வந்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வராங்க பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க இந்த 1 மாசம் படிக்கிறத வச்சு, ஏன்னா அவங்க இப்பதான் படிக்கிறதெல்லாம் இப்ப ஞாபகம் இருக்கும் அப்படியே.
ஸோ அப்படியே எக்ஸாம் எழுதி உங்களோட நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ ரிவிஷன் இஸ் த கீ டு சக்சஸ். நீங்க ஒரு வருஷம் நீங்க ரிப்பீட் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னா இந்த ஒரு மாசம் நீங்க இந்த ஒரு வருஷம் படிச்சது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணாம போனீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஃப்ரெஷர்ஸ் கூட ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு வந்துருவாங்க உங்களை விட. ஸோ நீங்க என்ன பண்ணோம்னா இதுக்கு மேல புதுசா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடாது. இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான். ஸோ அதை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணி இன்னும் நிறைய வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணணும், நிறைய எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ணணும். இன்னும் நான் படிக்காம வச்சிருக்கேன், இன்னும் எனக்கு அவ்வளோ இருக்கு, இன்னும் இவ்வளோ இருக்கு, எனக்கு இன்னும் 10% சிலபஸ் இருக்கு, இன்னும் ஒரு 20% சிலபஸ் இருக்கு அப்படின்னா இதை நீங்க இந்நேரம் முடிச்சிருந்திருக்கணும். முடிக்காது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு தான். கரெக்ட் தானே? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 20-80 ரூல், 80-20 ரூல். ஸோ இதை பத்தின நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த 80-20 ரூலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். என்னன்னா 80% வந்து நீங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ சால்வ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். 20% மட்டும் தான் நீங்க படிக்காத வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஸோ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரிவைஸ் பண்ணணும், எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். நைட் கொஞ்சம் நேரம் மட்டும் தான் நீங்க ஏதாவது படிக்காம வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஸோ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, செம்ம டாபிக்கா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச டாபிக்கா இருக்கும். ஆனா ரிவைஸ் பண்ணாம அங்க போனீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன் தப்பா தான் எழுதிட்டு வருவீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதனால எப்பவுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடவே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடாதீங்க. எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா திரும்ப புக் எடுத்து வச்சு படிக்கிறது பேர் வந்து ரிவிஷன் கிடையாது. ஸோ அது ஒரு மெத்தட் அப்படின்னா கூட அதோட பெஸ்ட் மெத்தட் என்னன்னா சால்விங் எம்சிக்யூஸ். ஸோ எம்சிக்யூஸை நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ புக்ஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி MTG NEET கைட் இருக்கு, இல்ல வேற எந்த கைட் புக்ஸா இருந்தாலும் சரி, நீங்க சால்வ் பண்ண எம்சிக்யூஸை திரும்பி சால்வ் பண்ணி பார்க்கணும். நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா புதுசா ஒரு எம்சிக்யூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் சால்வ் பண்ணி பார்க்கறத விட ஏற்கனவே சால்வ் பண்ண எம்சிக்யூஸவே திரும்பி எடுத்து வச்சு சால்வ் பண்றது அப்படிங்கிறது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், ரிவிஷனுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ புதுசா இருக்கக்கூடிய எம்சிக்யூஸை புது புக்கை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க புக்ல ஆல்ரெடி நீங்க சால்வ் பண்ண எம்சிக்யூஸவே திரும்ப இந்த கடைசி ஒரு மாசம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவா மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். ஸோ நான் கடைசி மாசம் போறப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா பயாலஜி எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா NCERT ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிளஸ் வந்து MTGல வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறிச்சிக்கிட்டே இருப்பேன். தென் இந்த ஃபைனல் 1 மந்த்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். அதுலயும் முக்கியமா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். ஏன்னா பயாலஜில எப்படி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னா நம்ம ஃபுல் பயாலஜி NCERTமே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி கிடையாது. ஓகே, ரொம்ப ஒரு கான்செப்ட்ஸோட கொஞ்சம் உள்ள டெப்தா போய் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம கான்செப்ட் வச்சுலாம் அப்ளை பண்ணி நமக்கு டக்குன்னு வராது, அந்த ஒரு ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அதே மாடல்ல ஒரு 20 to 25 MCQs பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படியே சரளமானு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. யாரா இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, ஃபோக்கஸ் ஆன் PYQs. ஸோ PYQஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த கடைசி ஒரு மாசத்துல ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் PYQஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் அதிகம் பண்றாங்களோ, அதிகமான PYQs மாதிரியே இருக்கக்கூடிய சிமிலரா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிக கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ, சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவாங்க. PYQனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், சில பேருக்கு தெரியாது, அதனால தான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 2017ல இருந்து இப்ப நடந்திருக்க வரைக்கும் 2021 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய எல்லா நீட் பேப்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கிராஷ் கோர்ஸ் வேணும் ப்ரோ கடைசி 1 மந்த்ல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அச்சீவர்ஸ் கோர்ஸ் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு தேவையான எல்லா கான்செப்ட்ஸ், எல்லா PYQs எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து அவைலபிளா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 1 மந்த் இந்த 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ்ல வந்து ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதுல எதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டடா இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சால்வ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. சோ அந்த क्वेश्चंसே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லுவாங்க. சோ அத வந்து யூசுவலா எல்லா இடத்துலயுமே கிராஷ் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். சோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2022 எழுத போகக்கூடிய இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்காக நம்ம மெயின் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த PYQs நம்ம சால்வ் பண்ணி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், ரொம்ப ப்ரெடிக்டர் வந்து பார்த்தீங்கன்னா MCQs, அதிக வாட்டி ரிப்பீட் ஆகக்கூடிய MCQs, ரொம்ப கான்செப்ஷுவலா வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய MCQs எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து செப்பரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராஷ் கோர்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கு பேர் ஃபோக்கஸ் PYQs. ஸோ PYQஸ்ல வந்து நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி இப்போ தான் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. சோ இத வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. ஃபோக்கஸ் PYQ அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். சோ அதனால மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் டீச் பண்ண
ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வீடியோஸ், அதுக்கப்புறம் எங்கள் டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே MMC ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டீச் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட வீடியோஸ் வந்து நாங்கள் யூடியூப்ல சில வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வீடியோஸ், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. பிடித்திருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே இந்த கடைசி ஒரு மாசத்துல உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழே வந்து நான் பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண வீடியோஸ் அண்ட் அதுக்கடுத்து ஈத்தர்ஸ்ல வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அந்த சாப்டரை பத்தி ஒரு ஐடியாவே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் என்னன்னா, ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த PYQஸ்லாம் பார்க்கறது மட்டும் பத்தாது, நீங்க வந்து கிராண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். கிராண்ட் டெஸ்ட் எழுதல அப்படின்னா டெஃபினட்டா உங்களால ஒரு கான்ஃபிடென்ட்டோட போய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுத முடியாது. கண்டிப்பா சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா மேனேஜ் பண்ண மாட்டீங்க. பப்ளிங் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவீங்க. ஸோ பப்ளிங் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கரெக்டா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்சர், ஆனால் தப்பா குறிச்சிட்டு வந்துடுது. ஸோ இதெல்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணோம்னா நீங்க கிராண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். OMR ஷீட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டை வந்து ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும் OMR ஷீட். ஸோ அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுல பபிள் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஸோ அப்பதான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சில்லி மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். சில்லி மிஸ்டேக்ஸ்னாலேயே கிட்டத்தட்ட நான் 40 மார்க்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நான் லாஸ் பண்ணியிருந்தேன் எக்ஸாம் அப்ப. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நீங்க கிராண்ட் டெஸ்ட் எழுதி பார்த்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ கிராண்ட் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப இருந்தே கிராண்ட் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. ரிவிஷன் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிராண்ட் டெஸ்ட் எழுதலாம் அப்படிலாம் சொல்லி நினைக்கவே கூடாது. ரிவிஷன் பண்றப்பே நம்ம கிராண்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி 2 கிராண்ட் டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஸோ இதான் வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றது. அண்ட் நம்ம புக்ஸ் என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கீழே நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நான் ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டடீஸ்னால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஃபைனல் இயர் தேர்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சு, ஆனால் இன்னும் ரிசல்ட்டே இன்னும் வரல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக் வந்து வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் நான் எவ்வளோ மார்க்ஸ் வந்து தேர்ட் இயர் ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. அண்ட் ஃபைனல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்குது. நல்லா இருக்கு, கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு 10 months தான் இருக்குது. ஆல்ரெடி 2 months வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஃபைனல் இயர். இப்போ தான் வந்த மாதிரி இருக்கு, அதுலேயும் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனல் இயரில் அடுத்தடுத்து போஸ்டிங்ஸில் நான் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது செப்பரேட்டாக வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்கப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டடி வீடியோ வந்து ஸ்டடி பிளான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த PYQs அந்த ஃபோக்கஸ் PYQ இந்த கோர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி முடிக்கிறதுக்கும் MCQ சால்வ் பண்ணுறதுக்கும் ஒரு ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம இந்த கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம அதையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹக்கீம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாம். தேங்க்யூ.